இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை எடுத்து சொல்லி இது ஃபித்அத், இது செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் நீங்க தௌஹீதா அப்படின்னு கேட்டு ஒரு கூட்டம் கிளம்பும். நீங்க தௌஹீத் ஜமாத் தானே அப்படின்னு கேக்குற கூட்டங்களுக்கு லெட் மீ கிளாரிஃபை தௌஹீத்னா என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் இங்க ஜமாத் பத்தி பேசுறதுக்கு வரல. நீங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடைப்பட்ட விஷயம். இங்க நான் தௌஹீத்னா என்னன்றத உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்காக வந்திருக்கேன். தௌஹீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்றதுதான் உண்மையான பொருள். இந்த தௌஹீத் அப்படிங்கிறது அல்லாஹுடைய செயல்கள்ல, அல்லாஹுடைய பண்புகள்ல, அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல அவன் ஒருவன் தான் அப்படின்னு நம்ம முழுமையா அவன் மீது நம்பிக்கை கொள்றதுக்கு தான் தௌஹீத் அப்படின்னு பொருள். அகீதாவுடைய அடிப்படையில தௌஹீத் அப்படிங்கிறது 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 தௌஹீதுல் ருஃபூஃபியா, 2 தௌஹீதுல் உலூஹியா, 3 தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத். இதற்கான விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்க மறக்க